இந்த ஒரு வீடியோல மட்டும் என்ன நம்மள கழுவி ஊத்திருக்காங்கன்னா, ஆமால மொக்க போடுறாங்க, காது வலிக்குது. சோ உங்களுக்கு காது வலிக்குதுன்னா என்னோட வீடியோ நீங்க பாக்காதீங்க. நீங்களும் சொல்வீங்க, அக்கா பாசிட்டிவ் கமெண்ட் தான் எடுத்துக்குவீங்களா, நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். இது நெகட்டிவ் கிடையாது, இது வந்து ஒருத்தவங்களை பிளேம் பண்ற மாதிரி இருக்கு. ரிவீல் மை சீக்ரெட் ஸ்மூத்னிங் ரெமெடி 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 100K அந்த வீடியோ எடுத்திருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸ்ப்ரே பாட்டில்ல என்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி தான் வந்து லைவ்லயே சொல்லிட்டேன். ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து ஸோ வணக்கம் guys, welcome back to Prisnesh சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் எக்ஸ்பெஷலா இந்த வீடியோவே. நம்மள ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து நம்மள வந்து ஒரு டேமேஜ் பண்ணியோ இல்ல காமெடியா வந்து அவங்களுக்கே டேமேஜ் பண்ணி எல்லாம் பேசுவாங்கல்ல. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜோ படமே எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த என்னது பொண்ணுங்க கிட்ட லவ் சொல்றதுலாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அதுல வந்து என்ன கஷ்டம் பிங்க் சுடி அந்த ஒரு டயலாக் இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்மளோட கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா அதுல வந்து அவங்களே பிளேம் பண்ணி இல்லைன்னா என்ன பிளேம் பண்ணி வந்து பேசி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபன்னியான கமெண்ட்ஸை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோக்கு வந்து ஃபீட்பேக், அதாவது எக்ஸ்பெஷலா ஒரு வீடியோ சொல்றேன். அந்த வீடியோவோட தம்ப்நெயில் கூட வந்து நான் உங்களுக்கு சைட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸ்பெஷலா அந்த ஒரு வீடியோக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 to 13 டேஸ், ஐ மீன் 15 டேஸ்ல வந்து 100K போயிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து அது ஒரு பெரிய விஷயம். நம்ம எடிட்டர் சிவா vlogsல per டேக்கு 100K கூட போயிருக்கு. பட் ஆனா பிரஸ்னேஷ் சிவா சேனல்ல இந்த சேனல்ல வந்து ஒரு 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100K போனது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம். அதுவும் வித் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நம்ம நார்மலான வீடியோஸ் 100K போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் சொன்ன ஒரு டிப்ஸ் வீடியோ வந்து 100K போயிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ வந்து அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஸோ அதுல வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸையும் நான் அதில் போடுறேன். ஏன்னா இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுக்காகனா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபன்னி கமெண்ட்ஸ் என்னன்னா, நான் வந்து வீடியோல வந்து தமிழே பேச மாட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி தமிழ் மொழி. ஐ மீன் சப் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் ஃப்ளூயண்டா பேசுற மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான். பட் அதுவே வந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் தமிழ் பேசுற மாதிரி தானடா இருக்கு. தமிழ் தான் பேசுறேன். இங்கிலீஷ் கூட ஏதோ அப்படி அப்பப்ப பிச்சு போட்ட மாதிரி ஊறுகா மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வந்து தமிழ் தான் பேசுறேன். அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா நீங்க தமிழ்ல பேச மாட்டீங்க அக்கா, படிச்சவங்க மட்டும் உங்க வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க அக்கா, எல்லாருமே பார்ப்பாங்க அக்கா. ஸோ கொஞ்சமாச்சும் தமிழ் பேசுங்க ப்ளீஸ் அக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா. நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல. எனக்கு தமிழ் ஒன்று தான்டா தெரியும். ஏதோ அங்கங்க அப்பப்போ இங்கிலீஷ் வரும். ஸோ மலையாளம் வந்து கேட்டா புரிஞ்சுக்க தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்புறம் ஹிந்தி வந்து படிக்க தெரியும், இவ்வளோதான் தெரியும். ஃப்ளூயண்டா பேசுறதுன்னா எனக்கு தமிழ் ஒரே பாஷை தான் தெரியும். எதுனாலன்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோக்குள்ள நான் வந்து ஏதோ இங்கிலீஷ் வந்து பேசியிருப்போம், ஏதாவது உளறி இருப்பேன். ஸோ அதை நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டு நான் நாலேஜ் பர்சன்ட்டு நீங்க வந்து கருதிக்காதீங்க. அதை யார் சொல்லியிருக்கீங்கன்னா கனகவல்லி 2648 அவங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு இருக்கீங்க. நான் இருக்குது இல்லைல்ல, ஷார்ட் ஹேராக இருந்தாலும் நான் போடுற மேக்ஸிமம் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேருக்கு இருக்கும். ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து லாங் ஹேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குட்டி ஹேர் வச்சாலும் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போகலாம். ஏன் சொல்ல போனால் ஷார்ட் ஹேர்ஸ் தான் இந்த வந்து ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா என்ன மாதிரி நீளமாக இருக்க ஹேர்ஸை விட ஷார்ட்டாக இருக்க ஹேர்ஸ்க்கு வந்து இந்த இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ காய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வந்து நான் இந்த ஸ்டிக் இருக்குல்ல, கோம்போட பின்னாடி வந்து ஊசியா பின் மாதிரி நீளமாக இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து நான் ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைலை வந்து நான் காலேஜ் போறதுக்கு 8 o'clock என்னவோ அவங்க காலேஜ் போகிறாங்களாமா. ஸோ 5 மணிக்கே எழுந்திரிச்சு இந்த ஹேர் ஸ்டைலை வந்து இவங்க ட்ரை பண்ணாதான் வந்து
8 o'clockலாம் முடிச்சு ஹேர் ஸ்டைல் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணாலே வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான வந்து இந்த விஷயம் தான். எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா அந்த ஒரு வீடியோக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து ஷூட் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த வீடியோ நான் எதுக்காக ஷூட் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து இந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ரிவீல் மை சீக்ரெட் ஸ்மூத்னிங் ரெமெடி, இந்த 3 பொருட்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks ஆயிருக்கும். அதான் 15 days ஆயிருக்கும். 15 daysல பார்த்தீங்கன்னா நம்ம 100K அந்த வீடியோ எடுத்திருக்கு. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த வீடியோவில் வந்து சரி 100K போனாலும் ஓகேப்பா. ஆனால் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்களும் யூஸ்ஃபுல் ஆகிக்கலாம். அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, அக்கா இந்த ஹேர் பேக் டுடே நான் ட்ரை பண்ணேன். என்னோட ஹேர்னு சொல்றதை விட இன்னும் சில்லேட்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். சொன்னா கரெக்டா இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஹேரை சூப்பரா ஸ்மூத்தா மாத்திடுச்சு. என்னால் நம்பவே முடியலக்கா. ரியலி இந்த பேக் வந்து வேற லெவல் ஒர்க்கிங் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். நான் தம்ப்நெயில் டைட்டில் இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு இம்ப்ரெஷனுக்காக வைக்கல. ஸோ இதுல வந்து ஒரு 3 பொருள் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து நம்ம முடிக்க அவ்வளோ ஸ்மூத்னிங் கொடுக்குதுன்னு அவங்களே ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் ட்ரை பண்ணல, நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எக்ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் EASY ஈஸி மேக்கிங் 277 அவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் சிஸ், நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் பட் கமெண்ட் பண்ணது இல்லை. டுடே இந்த பேக் யூஸ் பண்ணாங்களாமா, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் ரிசல்ட், தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அதை கேட்டதுல இருந்து ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல என்ன இருக்குன்னு. நான் ஆல்ரெடி தான் வந்து லைவ்லயே சொல்லிட்டேன். ஸ்ப்ரே பாட்டில வந்து அந்த பாட்டில் ஹாஃப் அளவுக்கு வாட்டரும் 5 டீஸ்பூன் வந்து கோகனட் ஆயிலும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் வாட்டரையும் கோகனட் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெளியெல்லாம் கிளம்பி வெளியே போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்க ஹேரை கோம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க ஹேர் சூப்பரா இருக்கும். ஸோ இதை வந்து நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஸ்ப்ரே பாட்டில் இன்னும் என்ன இருக்குன்னு இப்போ லாஸ்டா போட்ட வீடியோல கூட நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ வீடியோஸ் நீங்க எல்லாம் பார்க்காதுலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து யூசர் -SH2EZ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சூப்பர், இந்த 3 ingredients கூட கோகனட் மில்க் ஆட் பண்ணா இன்னும் சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். கவுகர்ட் ஆர் கோகனட் மில்க் ஆட் பண்ணுங்க. கற்றாழை தேங்காய் எண்ணெய், திக்கான தேங்காய் பால், இன்னும் முடி பளபளப்பாகும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு மெயினா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் டிப்ஸ். ரீத்து லைஃப் ஸ்டைல் அவங்க என்னன்னா, ஐ யூஸ் இட் கிவ்ஸ் பெஸ்ட் ரிசல்ட் பட் ஐ வாஸ் அவாய்ட் தட் ஜெல், அந்த கற்றாழை ஜெல் இருக்குல்ல, அது மட்டும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து சூப்பரா யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ரெமெடி தான் உங்களுக்கு நான் சொல்வேன். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து காமெடியாகவும் பேசியிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண சொன்னதை வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குதுன்னு நமக்கு சப்போர்ட்டும் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வழக்கம் போல கழுவி ஊற்றுனவங்க இருப்பாங்கல்ல. ஸோ என்னென்ன நம்மளை இந்த வீடியோவில் எக்ஸ்பெஷலாக இந்த வீடியோ ஒரு வீடியோக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என்ன நம்மளை கழுவி ஊற்றிருக்காங்கன்னா, டாப் கமெண்டே அதான் இருக்கும். இப்போவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் இந்த வீடியோவில் வந்து டாப் கமெண்ட் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேசுறீங்க, கொஞ்சம் கம்மியா பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஹலிமா மொம்மு 2442 அவங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு 2 ரிப்ளை கிடைச்சிருக்கு. ஆமா இல்ல, மொக்க போடுறாங்க, காது வலிக்குது அப்படின்னு இருக்கீங்க. ஸோ காது வலிக்குது அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு லெவலன்னு தெரிஞ்சதுன்னா, ஸோ நான் பேசாம வீடியோ போட்டேன்னா எந்தெந்த ஹேருக்கு என்னென்ன டைப்புக்கு எவ்வளவு அமௌண்ட்லாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு காது வலிக்குதுன்னா என்னோட வீடியோ நீங்க பார்க்காதீங்க. அவ்வளவுதான் சொல்வேன். இதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். நான் பேசுறது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் பேசுவேன். நீங்களும் சொல்வீங்க, அக்கா பாசிட்டிவ் கமெண்ட் தான் எடுத்துக்குவீங்களா, நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். இது நெகட்டிவ் கிடையாது, இது வந்து ஒருத்தவங்களை பிளேம் பண்ற மாதிரி இருக்கா, பேசாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மெயினா கமெண்ட் பண்ணவங்க, ஓகே அதை கூட நான் எடுத்து. அது கீழே மொக்க போடுறீங்க, காது வலிக்குதுன்னா நீங்க கேட்க வேணாமே. ஸோ அதான் சொல்றேன். நான் பேசிட்டு இருக்கும் போது பூனைக்குட்டிங்க வந்து சைட்ல சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாவம் நம்மளோட பூனைக்குட்டிங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கமெண்ட்லாம் படிச்சு வீடியோ போடணும்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு
பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 100K 15 டேஸ்லன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ, நான் உண்மையை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த உண்மை வந்து ஒரு நாள் உண்மை ஜெயிச்சிருச்சு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோல, இது ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிரஸ்னியா சிவா. அண்ட் இட்ரிஸ் ஷோ வ்ளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, பிரஸ்னியா சிவா அண்ட் இட்ரிஸ் ஷோ. பாய்.